இந்த மேடையை என்னோடு பகிர்ந்து கொள்வதற்கு பயந்து கொண்டே சம்மதித்தது மாதிரி நடித்து கொண்டிருக்கின்ற திரு ராஜா அவர்களே, இந்த அரங்கில் இருக்கின்ற ஆசிரிய பெருமக்களே, அரங்கம் முழுவதும் பரவி நிறைந்திருக்கின்ற எனதருமை தோழர்களே, தோழியரே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த கடைசி செஷனில் பேசுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். நாளெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை கேட்டு அந்த கடைசி பீரியடில் சொல்கிறது எப்படி மனசில் நிற்காதோ அது மாதிரியான ஒரு செஷன். அதனால் சும்மா ஜாலியாக வச்சுக்கலாம், டிபேட்டெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்றைய இளைஞர்களை பற்றி, அவர்களுக்கு முன்னாலே இருக்கிற வாய்ப்புகளை பற்றி, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி ரொம்ப சில விஷயங்கள் தான். நான் என்ஜினியரிங் காலேஜில் படித்த அந்த 4 வருஷங்களை ஐசிடி அகாடமிக்கு வர்ற போதெல்லாம் நான் நினைவு கூறுவது வழக்கம். என்னுடைய வாழ்க்கையிலேயே கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லாமல் நான் இருந்தது என்னுடைய 4 வருஷ என்ஜினியரிங் கல்லூரியில் நான் படித்த அந்த முதல் 1 வருஷம் 1.5 வருஷம்தான். அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் படு ஜாலியாகிடுச்சு. அது எது வந்தாலும் தாங்குகிற ஒரு மனம் நமக்கு வர்றதுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆகும். அந்த முதல் 1 வருஷம் அந்த பீரியடை நான் என்னோட வாழ்க்கையில் இப்போ நிறைய கடந்து வந்துட்டேன். ஆனால் என்னால் அதை மறக்கவே முடியாது. ஏன்னா அப்சல்யூட் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன செய்யறதுன்னே தெரியாத மாதிரியான ஒரு தத்தளிப்பு வாழ்க்கை என்பது அந்த ஒரு வருஷம், அந்த 3 செமஸ்டர் தான். அந்த 3 செமஸ்டர் தாண்டின பிறகுதான் ஒரு 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 பாட்டில் ஒரு நிம்மதி வந்தது. என்னவும் ஒரு வாழ்க்கையில் எது வந்தாலும் நம்ம தாங்கணும். 1.5 வருஷம் நான் கஷ்டப்பட்டது ஏன் இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் நினைவு வச்சுட்டு இருக்கேன்னாக்க, அதுதான் பிறகு வர வாழ்க்கைக்கான தயாரிப்பை நமக்கு கொடுக்கிறது. முதல் கஷ்டம், பள்ளியிலே இருக்கிற வரையில் நாம் ரொம்ப நல்லா படிக்கிறோன்னே நாம் நினச்சிட்டு இருக்கோம். பல பேர் சேர்ந்து நமக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்குவாங்க. இல்லை +2ல் மார்க் வாங்கிறதுன்றத பெருமையாக ஊரெல்லாம் பேசி தெரிஞ்சவங்க தான் நாம். ஆனால் என்னென்னா அவங்க வைக்கிற ரிவிஷன் எக்ஸாம், என்சிஆர்டி அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர், இதெல்லாம் படித்து 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 எழுதி எழுதி கணக்குக்கெல்லாம் ஆன்சர் மனப்பாடமாக தெரிகிற அளவு ரிவிஷன் எழுதியிருக்கோம். கணக்கை பார்த்த உடனே ஆன்சர் தெரியும், அவ்வளவு மனப்பாடம். இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி நாம் வாங்கின மார்க்குகள் 90%, 95% எல்லாம் பெருமையாக சலம்பி திரிஞ்சு அப்படி என்ஜினியரிங் காலேஜில் கெத்தா உட்கார்ந்த பிறகுதான் நம்ம சாயம் நமக்கே வெளுக்கும். அதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, அது ஒரு பயங்கரமான த்ரெட், அது ஒரு அச்சுறுத்தல். பள்ளியில் இருக்கிற வரையில் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆசிரியர்கள், ஓயாம படின்னு சொல்லி உயிரை எடுக்கிறாங்க. ரிவிஷன் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. எந்த டெஸ்ட்டில் எந்த மார்க் வாங்கினாலும் வீட்டுக்கு போய் அப்பா அம்மாட்ட ரிப்போர்ட் கார்டை கொடுத்து சைன் வாங்கிக்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா வர சொல்கிறாங்க. வீட்டில் கேட்கவே வேணாம், நம்ம +2 வந்துட்டாலே வீடு முழுக்க ஒரு மயான அமைதி நிலவும். யாரும் உறவுக்காரங்க வந்தால் செருப்பால் அடித்து வெளியில் அனுப்புவாங்க. வீட்டில் என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. அப்பாவும் அம்மாவும் எப்போ பாரு ஒரு சோகம் ததும்பிய முகத்தோடே அலைவாங்க. தம்பி தங்கையொட்டெல்லாம் தப்பிக்கிறதுக்கு அந்த 1 வருஷம் தான் நமக்கு வாய்ப்பு. அப்போ யாராவது தகராறு பண்ண, ஏய் அவள் +2 படிச்சுட்டு இருக்கா, அவளோட எந்த தகராறு வைக்காதீங்கன்னு சொல்லி நம்மளை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம நல்ல மார்க் வாங்குற மட்டும் உலகமே நம்மை தாங்குகிறது. என்ன கொஞ்சம் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு வர காய்கறிக்காரமாலாம் சொல்லும், இதுதான் உனக்கு முக்கியமான வருஷம். இந்த அட்வைஸை மாத்திரம் தாங்கிட்டா போகிறோம். +2ல் நாம தான் ராஜா, இல்லை நாம தான் ராணி. ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகுதான் உண்மையிலேயே நான் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் அவர் சொன்னார், என்ஜினியரிங் டிராயிங்கில் அவர் தோல்வி அடைந்ததா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நானும் அதே கேஸ் தான். பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த முதல் தோல்வின்றது எவ்வளவு படு பயங்கரமாக இருந்தது தெரியுமா? ஏன்னா +2 மட்டும் நல்ல மார்க் வாங்கிட்டோம். ஒரு மாதிரி அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு ஸ்கூலில் சொல்லிட்டாங்க, வீட்லேயும் நம்பிட்டாங்க. அந்த முதல் அரியர் அதை பார்க்குற போது ரொம்ப பயமாக இருக்குது.
வீட்டில் வந்து அந்த விஷயம் தெரியக்கூடாதேன்னு நாம் பட்ட கவலைகள். அப்போல்லாம் நாங்கள் படித்த போல வீட்டுக்கு லெட்டர் போட மாட்டாங்க. இப்போல்லாம் வீட்டுக்கு லெட்டர் போடுறாங்களாமே, என்ன கொடுமை சார் இது. அப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை வந்து கல்லூரியில் சொல்லிட்டாங்க, நீ விளங்கினா விளங்கு, விளங்காட்ட போ. எங்களோட பல லெக்சரர்ஸ் வந்து உள்ள வந்தோடனே those who want to go out please give attendance and go outன்றாங்க. என்ன நல்ல மனிதர்கள் பார்த்தீங்களா. இப்போ செமஸ்டர் மார்க்குக்கெல்லாம் வீட்டுக்கு லெட்டர் போட்டு அப்பா அம்மாட்டெலாம் சொல்கிறாங்களாமே. இந்தியாவில் எதை மாத்துறோமோ இல்லையோ நாம இதை மாத்துறோம். நாம நல்லா இருக்கிறவங்களை கூட்டி ஏன் நீங்க வருத்தத்தில் ஆழ்த்துறீங்க அவங்கள? நாங்க பாத்துக்க மாட்டோமா எங்க அரியஸ? இதுல இன்னொரு பிரச்சனை எனக்கு இருந்தது, இங்க இருக்கிற சில பேருக்கும் இருந்திருக்கலாம். ஒன்று கல்ச்சரல் டிஃபரன்சஸ். நம்ம பள்ளியில படிக்கிற வரையில் பெரும்பாலும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை மாதிரியே இருக்கிறவர்கள். குடும்பங்கள் அதே வாழ்க்கை தரத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப பணக்கார பிள்ளைங்கன்னு பள்ளியில் ஏதாவது ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. பட் பாக்கி எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை தரத்தில் இருக்கிறவங்க தான். அந்த மாதிரி பள்ளியில் தான் நம்மளை சேர்த்துருப்பாங்க. நமக்கு பள்ளியில் இருக்கிற ஒரே கஷ்டம், நம்ம அக்காவோ அண்ணாவோ அதே ஸ்கூலில் படித்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஓயாமல் கம்பேர் பண்ணி உயிர் எடுப்பாங்க. அதை தவிர பள்ளியில் அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம பெரிய அளவில் பார்த்தது இல்லை. கல்லூரியில் வருகிற போது அது நம்மை தாக்குகிறது. எனக்கு அப்படி தான் இருந்தது. நான் பெரும்பாலும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அதற்கு பிறகு கல்லூரிக்கு வந்த பிறகு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ். ஏன்னா லெக்சரர்ஸ் நிறைய ஆங்கிலத்திலேயே பேசுகிறாங்க. ஏதோ சொல்கிறாங்கன்ற மாத்திரம் நமக்கு விளங்குது, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு விளங்க மாட்டேங்குது. இல்லை, அவர் சொன்னார் தெர்மோடைனமிக்ஸை பற்றி. நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வேறுண்ணா, எனக்கெல்லாம் 2 பேப்பர் தெர்மோடைனமிக்ஸ். இதில் ஆரம்பித்து மாஸ் டிரான்ஸ்ஃபர், ஹீட் டிரான்ஸ்ஃபர், இது எல்லாத்தையும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஆங்கிலத்திலேயே தான் சொல்லி தருவாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது எல்லாமே ஆங்கிலத்தில் தான். அப்போ முதல் ஃபர்ஸ்ட் இயர்ன்றது இஸ் அ சேலஞ்ச். என்ன பெரிய சேலஞ்ச் என்ன? இந்த வகுப்பில் முதல் வரிசையில் இருக்கிறவங்க நல்ல ஆங்கிலம் பேசுகிறாங்க, நாம் எஸ் தேங்க்யூன்ற லெவல்லையே இருக்கோம். நம்ம அவன் நல்ல இங்கிலீஷ் பேசுகிறான்னு வேற நாம் நம்புகிறோம். அவன் இங்கிலீஷே கேவலோன்றது புரியறதுக்கு நமக்கு 2 வருஷம் ஆகுது. ஏன்னா இப்போ உங்கள் ஜெனரேஷனில் இந்த ஆங்கில சீரியல்லாம் வேறு பார்க்குறீங்கல்ல. வீட்டில் அம்மா தமிழ் சீரியலை பார்க்குறதுக்கு கலாட்டா பண்ணுற நீங்கள் தான் ஓயாமல் இங்கிலீஷ் சீரியலை பார்க்குறீங்க. அங்கே வரவன் பேசுகிற இங்கிலீஷோட ஆக்சென்ட்டை மாத்திரம் இவன் எடுத்துப்பான். இல்லை இந்த வேர்பு, நவுனு, ப்ரொனவுன்சியேஷன் அதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆக்சென்ட் தான் வரும் அவனுக்கு. அது நல்ல ஆங்கிலம் நினச்சி நம்ம மிரளுவோம். சா, இங்கிலீஷ் எல்லாம் பேசுது இது. அண்ட் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் ரியலி. இப்போ நான் படிக்கிற போது, இதை நான் முன்னாடி கூட ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன், ஆண்கள் மிக அதிகமாகவும் பெண்கள் மிக குறைவாகவும் இருந்த வகுப்பறைகள் எங்களுடைய வகுப்பறைகள். நான் இன்ஜினியரிங் படித்த போது மிக அதிகமான ஆண்கள், மிக குறைவான பெண்கள். இப்போ பாவம் பசங்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏகப்பட்ட கேர்ள்ஸ் இருக்காங்க கிளாஸில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வகுப்புகளிலேயே 50% விமன் இருக்காங்க. இப்போ இதில் வருகிற சில பேருக்கு வருத்தம், நான் என்ன பண்ணுறது அதுக்கு? அப்போ இது அத்தனையும் உங்களை புரட்டி போடுகிற வருஷம் முதல் ஃபர்ஸ்ட் இயர், அந்த முதல் 2-3 செமஸ்டர். உண்மையிலேயே ஒரு வகுப்பிலே படிக்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸுக்காவது சூசைடல் டெண்டன்சி வருகிறது முதல் வருஷத்தில் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. தோல்வியினால் அல்லது அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ்னால இல்லை, ஒரு விஷயம் நம்ம தாக்குது. நீங்கள் அதை உணர்ந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் நம்ம தாக்குது. இதுதான் நான் விரும்பினதா? இதுக்கு தான் நான் வந்து இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு +2 மட்டும் படித்து இப்போ நான் இங்கே வந்து என்ஜினியரிங் சேர்ந்துக்கல, இதுதான் நான் விரும்பியதா என்ற கேள்வி உங்களை பயங்கரமாக தாக்குகிறது. ஒருவேளை நான் வேற ஏதாவது கோர்ஸ் எடுத்திருக்கலாமோ, வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமோ, எங்கள் அப்பா அம்மாவினுடைய கட்டாயத்தால் நான் இங்கே வந்துட்டேன்னா, இந்த 3 மனநிலைகளில் கிட்டத்தட்ட 10% என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூசைடல் டெண்டன்சி இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. இப்போ நான் இங்கே உங்ககிட்ட சொல்ல வந்தது ஒன்றைத்தான். பெரும்பாலும் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. நீங்கள் இந்த கோர்ஸுக்காகத்தான் நான் வந்து படைக்கப்பட்டேனா, இது எனக்கு பிடிச்சிருக்கா என்ற கேள்விகளை தாண்டிய ஒரு கட்டத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள்.
ஒரே ஒரு ஆங்கில பழமொழியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாட் cannot be cured has to be endured. எதை இனிமேல் மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அந்த கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போ உங்கள் தலைமுறையை பார்க்கிற போது ஒரு சில விஷயங்களில் எனக்கு அது பிரம்மாண்டமான சந்தோஷத்தை தருகிறது. ஏன்னா உங்கள் தலைமுறைக்கு கிடைத்திருக்கிற பெரிய வரம் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. இப்போ இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதில் பிடிச்சவங்களை சேர்த்துக்கிறீங்க, பிடிக்காதவங்களையும் சேர்த்துக்கிறீங்க, சில பேரை வெளில தள்ளுறீங்க, சில பேரை உள்ளே சேர்க்குறீங்க. இது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லை? மொத்த அசைன்மெண்ட்டுமே வாட்ஸ்அப்பில் வாங்கி செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ நாங்கள் படிக்கிற போது எங்களுக்கு இது இந்த கிடையாது. லொங்கு லொங்கு லொங்குன்னு நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்தே நொந்து போனோம். நாங்கள் எதையுமே இப்படி ஷேர் பண்ணிக்க முடியாது. ஆனால் இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு வரமா சாபமா? டெக்னாலஜி உங்களுக்கு வரமா சாபமா? இவர் மதன் கார்கி சார் பேசினது ஒன்று எனக்கு ஞாபகம் வந்தது. அவங்க அப்பா ரொம்ப அருமையாக ஒரு கவிதை எழுதியிருப்பார், காதலித்துப்பார் அப்படின்னு ஒரு கவிதை. உனக்கும் கவிதை எழுத வரும், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், இரவின் நீளம் விளங்கும்னு தபால்காரன் நண்பனாவான்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். இப்போ அந்த கவிதையை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மாற்றி போட்டு இன்றைய நவீன கவிஞர் ஒருவர் எழுதி அதை எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிருந்தார். இதை வைரமுத்து சார் குரல்லையே நீங்கள் பார்க்கணும். இது வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து பார், உன் கட்டை விரல்களின் அர்த்தம் விளங்கும், உன்னை சுற்றி எப்போதும் நோட்டிபிகேஷன் சத்தம் ஒலிக்கும், ராத்திரியின் நீளம் அகலம் விளங்கும், கண்ணுக்கடியில் கருவளையும் கட்டாயம் வரும், குரூப்பில் சேர்த்து விடுபவன் முதலில் தெய்வமாகவும் நாளாக நாளாக விரோதியாகவும் தெரிவான், செல்ஃபி போட்டே நண்பன் கொல்வான், பன்னிக்குட்டியை படம் எடுத்து போட்டோகிராஃபி என்பான், அட்மின் அடிக்கடி கசாப்பு கடை ஆடாகி குரூப்பினரிடம் சிக்கி சின்னா பின்னமாவான், குடும்பத்தினர் பக்கத்தில் இருந்தே விலகிச் செல்கிற உணர்வு வரும் என்று அந்த கவிதை முடிகிறது. இதில் அந்த கடைசி வரி ரொம்ப முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். டெக்னாலஜி உங்களுக்கு எவ்வளவு பெரிய வரமாக இருக்கிறதோ அதே அளவு அது ஒரு சாபமாகவும் இருக்கிறது. தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் யாரினுடைய அருகாமையும் அண்மையும் இருக்க வேண்டுமோ அவர்களிடமிருந்து நீங்கள் விலகிச் சென்று கொண்டே இருப்பது மாதிரியான ஒரு உணர்வு. இந்த தலைமுறை இளைஞர்களினுடைய பெரிய வரம் அல்லது சாபம் டெக்னாலஜி என்றால், அவர்களுக்கு உண்மையிலேயே இருக்கிற இன்னொரு சாபம் அவர்களுக்கான சரியான ரோல் மாடல்ஸ் இல்லாதது. உங்களுக்கு முன்னே நிற்கிற யாரை பார்த்து இதே மாதிரி நான் போவேன், இவருடைய பாதையில் தான் நான் பயணிப்பேன் என்று நீங்கள் முடிவு செய்கிற ரோல் மாடல்ஸ் மிக மிக குறைவாக பெற்ற ஒரு தலைமுறை உங்களுடைய தலைமுறை தான். அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், வேறு வழியே இல்லை உங்களுக்கு. இப்போ என்ன செய்வது? இதற்கு அடுத்த கட்டம் என்ன? இப்போ என்ஜினியரிங் கோர்ஸில் படிக்கிற போதே உங்களுக்கு வருகிற சில சிக்கல்கள், உங்களை மாதிரியான என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை இல்லை ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூக்கு கூப்பிடுகிற போது நிறுவனங்கள் எங்களுக்கு நாங்கள் எதை பார்க்குறோம், எந்த விஷயத்தை உங்களிடம் நாங்கள் தேடுகிறோம். இப்போ இது தெரிந்தால் தானே நீங்கள் அதுக்கு தகுதியானவர்களாக ஆக முடியும். இப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறீங்களா, ஆண்டர்பிரினராக மாறுறீங்களா, அந்த கேள்வி அடுத்தது. ஆனால் முதலில் எடுத்த உடனேயே உங்களை அந்த மந்தையாடு மாதிரி எதற்கு தயார் செய்கிறார்கள் என்றால், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இந்த நல்ல வேலை கிடைக்கணும் என்பதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்கிற பட்சத்தில் இந்த நல்ல வேலைக்காக எந்த விதத்தில் நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளப் போகிறீர்கள்? முதல் கேள்வி, நல்ல வேலைன்றதுக்கு உங்களுடைய டெஃபினிஷன் என்ன? உங்களுடைய டெஃபினிஷன் என்ன? பெரும்பாலும் என்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஃபார்மே நம்ம ஏன் ஃபில்அப் பண்ணோம்? அப்படியே எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலைன்னா என் தலை வெடிச்சிடும், அதுக்காக ஃபில் பண்ணோம். பக்கத்தில் இருக்கிற பொண்ணும் அதே தான் ஃபில்அப் பண்ண, நானும் அதே தான் ஃபில்அப் பண்ணேன். சிம்பிள். எப்பவுமே ஒன்றை நினைவு வச்சுக்குங்க, மந்தை ஆடுகளில் முன் ஆட்டை பார்த்து நடக்கிற பின் ஆட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. என்ன பிரச்சனை? அது போகுது, நானும் போகிறேன், அது நின்னா நான் நிற்பேன், அது சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன், அது பட்டினி கிடந்தா நான் பட்டினி கிடப்பேன். மந்தையாட்டுக்கு பிரச்சனையும் கிடையாது, முன்னேற்றமும் கிடையாது. அது இருந்த இடத்துல அப்படியே போகும் வரும். ஆனால் விலகி போன ஆடு இருக்கு பாருங்க, வழி தவறி போன ஆடு,
அந்த வழி தவறி போன ஆட்டுக்கு தான் சவால்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. முன்னாடி யாரும் கிடையாது, புது பாதையை அது அமைக்கிறது. ஆனால் ஒருவேளை அந்த பாதை நல்ல பாதையாக இருந்தால் மந்தை ஆடுகளை விட அது மிக விரைவில் போக வேண்டிய இடத்துக்கு தனி ஆடு சென்று சேரும். இப்போ மந்தையாடா இருப்பதா தனியாடா இருப்பதா என்பதில் ரைட் ஆர் ராங்கே கிடையாது, சரி தவறே கிடையாது. ஆனால் நீங்க அந்த முடிவை எடுங்க. எல்லாரும் போனாங்கப்பா அங்கேயே போனேன், எல்லாரும் படிச்சாங்கப்பா அந்த கோர்ஸை படித்தேன், எல்லாரும் அப்ளை பண்ணாங்கப்பா அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன், எல்லாரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனாங்கப்பா நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது சந்தோஷமா இருக்கா? ஜஸ்ட் கோ ஹெட். கேள்வியே கேட்காதீங்க. ஆனால் பிடிச்சிருக்கான்றத அப்பா சொல்லக்கூடாது. என்னடா உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ரமேஷ் உன் கூடவே படிச்சுவான், அவன் இருக்கான்ல, அவன் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், 60,000 ரூபாய் சம்பளம் வருது, உனக்கு என்ன, நீ அதே செய் என்று அப்பா சொன்னதாலே நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அங்கே போய் எனக்கு வேலை கிடைச்சதுன்னா சத்தியமா சொல்றேன், ஒரு நாளும் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க மாட்டீர்கள். அப்பா சொல்லக்கூடாது, அம்மா சொல்லக்கூடாது, கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட் சொல்லக்கூடாது, டீச்சர் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? உங்கள் மனசுக்குள் இருந்த அந்தராத்மாவிலிருந்து ஒரு குரல் ஒலிக்கும். அந்த குரலை கேட்கிற காதுகள் உங்களுக்கு இருக்கணும். எப்ப பாரு காதுல இதை மாட்டிக்கிட்டே இருந்தா மனசனுடைய குரலே கேட்காது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மந்தையாட இருங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு இந்த மாதிரி போகிறதுக்கு பிடிக்கல, நான் ஏன் வழி தனி வழின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்க, அப்படி இருப்பவர்கள் இங்கே வந்து 5% இருக்கலாம், 10% இருக்கலாம். ஆனால் அந்த 5% தோழர்களே தோழிகளே, நீங்கள் தான் மானுடத்தை உங்கள் தோளிலே ஏற்றி ஒரு அங்குலம் உயர்த்தி வைக்கப் போகிறீர்கள் என்பதை நான் சத்தியமாக சொல்லுகின்றேன். அந்த பாதை கஷ்டமானது. ஆண்டர்பிரினர்ஸினுடைய பாதை என்பது அப்படித்தான். நாராயணமூர்த்தி அவர் முதல்ல பட்னி கம்ப்யூட்டர்ஸில் தான் அவருக்கு வேலை கிடைச்சிது. சந்தோஷமான வேலை. ஒரு என்ஜினியருக்கு பட்னி கம்ப்யூட்டர்ஸில் வேலை கிடைக்கிறத விட 1970களில் என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? நல்ல அபாரமான வேலை. ஆனால் அந்த மனசுக்குள்ளே ஒரு கனவு இருக்கு பாருங்க, அந்த கனவு தூங்க விடாமல் செய்கிறது. எல்லாரும் போகிற அதே டைரக்ஷன்லேயே நான் போகணுமா, அதே செய்யணுமா, கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஏதாவது செஞ்சா என்ன அப்படின்ற எண்ணம் இருக்கிறவர்கள் அந்த வழியில் போக முடியாது. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற பாதையில் கல் குத்தும், முள்ளு குத்தும், காலில் ரத்தம் வரும், கஷ்டப்பட்டு தான் பயணம் செய்யணும். அப்படி பயணம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கை கதைகளை விடாமல் படித்து பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்ல போறேன், தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிலேயே இருக்கிற லார்ஜஸ்ட் கால் டாக்ஸி ஆப்ரேட்டர் இல்லை கேப் ஆப்ரேட்டர்னா யூபர் தான். அது அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் நம்ம எல்லாரும் வச்சுருக்கோம், யூபர் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். எங்கே போனாலும் கார் வேணும்னாக்கா உடனே டயல் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஹோட்டல் செயின் ஆன் யுவர் ஓன் என்கிற OYO அந்த நிறுவனம் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஹோட்டல் செயின். 2013 ரிதேஷ் அகர்வால் என்கிற இளைஞர் அப்போ தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில வந்திருக்காரு. அவருக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அவர் ஒரே ஒரு நகரத்தில் ஒரு ஹோட்டலோட 2013 தன்னுடைய OYO அந்த பிஸ்னஸை தொடங்கினார். இன்னைக்கு 2016 கிட்டத்தட்ட 250 நகரங்களில் 15,000 ஹோட்டல்ஸ் அவர்கிட்ட இருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் ஏன் சொல்றேன், இந்த மாதிரி 1000 கதை இருக்குல்ல, நமக்கு 1000 கதை இருக்கே, இவங்க 2 பேரையும் சொல்றேன், யூபர் அண்ட் OYO. ரெண்டு ஸ்பெஷல். ஏன்னா யூபர் இஸ் த லார்ஜஸ்ட் டாக்ஸி ப்ரொவைடர் இன் இந்தியா, பட் தே டோன்ட் ஓன் அ சிங்கிள் கார். ஒரு கார் கூட அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதே மாதிரி OYO அவர் முதல்ல ஆரம்பிச்ச அந்த ஒரு ஹோட்டலை தவிர வேற எந்த ஹோட்டலுமே அவருக்கு சொந்தமான ஹோட்டல் கிடையாது. எப்படிப்பா ஒரு ஹோட்டல் கூட இவருக்கு இல்லை, ஆனால் இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய ஹோட்டல் செயின் அவருடையதுன்னா எப்படி சாத்தியம்? அது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய டாக்ஸி ஆப்ரேட்டர், ஆனால் ஒரு கார் கூட அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா எப்படி? என்றால் இளைஞர்களே, இதுதான் இன்றைய உலகம், இதுதான் நாளைய உலகம். அக்ரிகேட்டிங் மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. ஹோட்டல்களை வைத்திருப்பவர் சில பேர், அந்த ஹோட்டல்களில் தங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் பல பேர். இந்த 2 பேருக்குமான இணைப்பு பாலமாக ஹோட்டல் அக்ரிகேட்டராக மாத்திரம்தான் ரிதேஷ் அகர்வால் இருக்கிறார். ஆனால் சொந்தமாக ஹோட்டல் நடத்துகிற 1000 பேரை விட வசதியாகவும் இன்னமும் லாபகரமாகவும் தன் தொழிலை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி தான் ஊபரும். முன்னாடிலாம் நம்ம டாக்ஸி வேணும்னா புக் பண்ணுவோம், கார் புக் பண்ணுவோம், அந்த ஓனரே ஒரு அம்பாசிடர் எடுத்துகிட்டு வந்து நல்லா தொடச்சி அப்படி ரெடியாக நிற்பார் வீட்டு வாசலில் சந்தன குங்குமம்லாம் போட்டுக்கிட்டு. இது நேற்றைய வாழ்க்கை. இன்னைக்கு ஊபரில்
ஒரு கார் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் கார் வைத்திருப்பவர்களையும் கால் டாக்ஸி தேவையா இருக்கிறவர்களையும் இணைக்கிற அக்ரிகேட்டரா மாத்திரம்தான் ஊபர் இருக்கிறது. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும். இந்த மாதிரியான சக்சஸ்ஃபுல் பிசினஸ் வெஞ்சர்ஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி செய்யறதுக்கு 1000 இருக்கு, 1000 இருக்கு இன்றைக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் என்று நாம் சொல்லுகின்ற துவங்கி நடக்கிற சின்ன 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 தொழில் முனைவோர்களுக்கான உலகம்தான் நாளைய உலகம். நீங்க நேற்றைய உலகத்தில் இருக்க போகிறீர்களா, நாளைய உலகத்துக்கு மாறப் போகிறீர்களா என்ற கேள்வியை நீங்களே கேட்டுக்கங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டா? இப்போ ஐஸ்வர்யா ராய் முதல்ல அந்த பியூட்டி குவீன் அந்த டைட்டில் வின் பண்ண போது இந்தியாவில் நிலைமை என்ன? இளம் பெண்கள் எல்லாரும் பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, அழகி போட்டியில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆண்கள் குத்துச்சண்டை போட்டியில் போய் ஜெயிச்சுட்டு வருவாங்க. 2016 என்ன நடந்திருக்கு? ரோஹித் கண்டேல்வால் அப்படின்ற ஒரு இளைஞர் உலக ஆண் அழகன் பட்டத்தை வென்றிருக்கிறார். நம்ம சாக்ஷி குத்துச்சண்டையில் போய் ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஆண்களும் கை தட்டலாம். இது ஆண்கள் செய்யணும், இது பெண்கள் செய்யணும்னு எதுவும் கிடையாது. இனிமே நேற்றைய உலகத்தில் அழகி போட்டி என்றால் பெண் போவாள், குத்துச்சண்டை என்றால் ஆண் போவான். நேற்றைய உலகம். இன்றைக்கு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போய் நீ செய்ய. இந்த உலகம் உன் பின்னால் வர தயாராக இருக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த உலகம் உங்கள் பின்னால் வர தயாராக. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சில பேர் நினைப்பாங்க, எனக்கு கூட சொந்தமா தொழில் தொடங்கணும் தான் ஆசை. எப்ப செய்ய போற நீ? அதாவது இந்த 3 அரியர் இருக்குமா, அதை முடிச்சுட்டு இவ என் கேர்ள் ஃப்ரெண்டு வேற ஏகத்துக்கு ப்ரெஷரைஸ் பண்ணுறா, வேலைக்கு போயே ஆகணுன்னு. அவள் திருப்திக்காக ஒரு பிளேஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அதில் ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஜென்மத்திலையும் நீ ஆண்டர்பிரினராக ஆகமாட்டேன். அவர் ராஜா சார் தான் சொல்லுவார், கடல் எப்போ வத்துறது கருவாடு எப்போ தின்றதும்பார். இன்னைக்கே லேட்டு, நேற்றுக்கு நான் ஆரம்பிச்சிருக்கணும். ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினராக இருக்கிறவங்க அவங்களுக்கு இப்பெல்லாம் ஒரு புது பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அவங்க பேர் கேம்பஸ் சிஇஓ. ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர்ன்ற பேரே இப்போ கிடையாது, கேம்பஸ் சிஇஓ. நீங்கள் கேம்பஸில் இருக்கிற போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு 1,00,000 பேர் இருக்கிறார்கள். 1,00,000 பேர் இருக்கிறார்கள். பணம் கொட்டுவதற்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தயாராக இருக்காங்க. கல்லூரிகள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது. விசிபிலிட்டி கிடைக்கும். உடனே எங்களை மாதிரிலாம் 10 வருஷம் டிவியில் வரதுக்கு நீங்கள் காத்திருக்கவே வேணாம். ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினராக இருந்தால் நாளைக்கே நீங்கள் வந்து மிக இளம் தொழில் முனைவோர்னு ஒரு அவார்டை கொடுத்துருவாங்க. யூ வில் ஹேவ் விசிபிலிட்டி, எல்லாம் கிடைக்கும். என்ன படிப்பு முடிச்சு வேலை கிடைச்சு அதுக்கப்புறம் காத்திருக்கவே கூடாது. நவ் அண்ட் நவ். அதுதான் இன்றைய வாழ்க்கை. மாறி வருகிற இந்த வாழ்க்கையினுடைய நுணுக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, ஆண்டர்பிரினர் ஆகணும் தான் ஆசை. என்ன ஓயாம அசைன்மெண்ட் வைக்கிறாங்களே, எப்போதான் நான் ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கான முயற்சி செய்யறது? கல்லூரிகளில் இந்த அசைன்மெண்ட்டை கொஞ்சம் குறைக்கலாம், சொன்னாலும் உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. எவ்வளவு அசைன்மெண்ட், தும்பினா ஒரு அசைன்மெண்ட்டா? நாம என்னவோ சின்சியரா அந்த அசைன்மெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றோம்னு இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க நம்மள. எங்க கிளாஸ்ல எல்லாம் நாங்க டர்ன் போட்டு வச்சிருப்போம். இந்த முதல் ரோல 5 பாய்ஸ் உட்காந்துருப்பாங்க. சின்சியரா லெக்சரர் என்ன சொன்னாலும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லிடுவோம், இந்த மாசம் நீ உன்னோட டர்னு, அந்த மாசம் என்னென்ன அசைன்மெண்ட் இருக்கோ அவன் தான் செய்யணும். அது மொத்த கிளாஸும் நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்துப்போம். அது வேற விஷயம். என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமா 2வது பேராவா முதல் பேராவா மாற்றணும், முதல் பேராவா 3வது பேர், அவ்வளவுதான். இப்போ இவ்வளவு அசைன்மெண்ட் இருக்கு, இவ்வளவு டெஸ்ட் இருக்கு, முடிச்சு பார்த்தா செமஸ்டர் எக்ஸாம் வந்துடுது. எவ்வளவு லேப்ஸுங்க, லேபில் இருந்தால் நாங்கள் நொந்து போகிறோம். நாங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் இருந்தால் நீங்கள் லேபை விட்டு கிளாஸுக்கு கூட வர முடியாது, அவ்வளவு லேப் இருக்கும். அப்போ இதை தாண்டி நான் எப்போ ஆண்டர்பிரினராக இருப்பது அப்படின்ற கேள்வி உங்கள்கிட்ட வரல. ஐ டோன்ட் ஹேவ் டைம். அந்த கேள்வி வந்து உண்மையான கேள்வியான்றதை நமக்கு நாமே ஒரு தடவை யோசிச்சுக்கணும். நமக்கு நாமே தனியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. மச்சான் உன்ன மாதிரி பிஸி யாருமே கிடையாதுரா மச்சான். யாரா மச்சான் உன்ன மாதிரி யாரா உழைக்க முடியும்? ஒரு வடை வாங்கிட்டாடா மச்சான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட் இல்லை, எனிமின்னு அர்த்தம். ஜாகிரதையா இருங்க, ஜாகிரதையா இருங்க. ஏன்னா இந்த ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு சொல்ல போகிறான், ஏய் மச்சான் அந்த பொண்ணு உன்னை பார்த்து தான்டா சிரிக்குது. இவன் சொல்லுவான், இல்லடா அது நேத்திக்கு வாட்ச்மேனை பார்த்து கூட இதே மாதிரி தான்டா சிரிச்சுது. உடனே அவன் 3 பேரா கூடி நீ தாண்டா ஒன்ன தாண்டா பார்க்குற, வேற யாரையுமே அவள் பார்க்கலடா மச்சான், கிளாஸ் முழுக்க நான் பார்த்தேன்டா. இந்த ஏற்றி விடுறதுக்கு இருக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க, நாடோடிகள் என்பது சினிமாவில் தான், வாழ்க்கையில் கிடையாது.
காதலுக்காக, நண்பனின் காதலுக்காக தன் உயிரையே கொடுத்து இந்த மயக்கங்களிலிருந்தும் சிலந்தி கூடுகளிலிருந்தும் வெளியே வாருங்கள் நண்பர்களே. காதலுக்கு நிறைய டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. ஒன்று போனா ஒன்று வரும், கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில எல்லாம் திரும்பி வரும், எல்லாம் திரும்பி வரும். ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ் வரும், ஒரு காதல் போனா இன்னொரு காதல் வரும். திரும்பி வராதது உங்களுக்கு இப்போது இருக்கிற இந்த பிரஷியஸ் டைம், இந்த நேரம் இருக்கிறதே, இது இனி திரும்ப வராது. ஒரு தடவை தான். கல்லூரி வாழ்க்கையினுடைய அந்த 4 வருஷம் இருக்கு பாருங்க, ஒன்லி ஒன்ஸ். நீங்க அதில் எந்த கட்டுமானத்தில் ஏறி நிற்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க. நிறைய பேர் சொல்லிருப்பாங்க +2 தான் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான வருஷம், அதுல நீங்க என்ன வாங்குறீங்களோ அதுதான் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். பொய், அது உண்மை அல்ல. இப்போ +2ல நான்லாம் படிச்ச போது எங்க அப்பா ஓயாம காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு தடவை என்ன கேட்பாரு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருவதானே? என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்பா அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அடி பின்னிடுவார். வந்துடுவேன்ப்பா, நான் தான் தினத்தந்தியில என் பேர் தான். நான் ஒரு ஸ்டேட் 1000th கூட வரல கடைசியில். ஆனா பாருங்களேன், என்னுடைய பேட்ச்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின அந்த மாணவன் யார் என்பது இன்றைக்கு யாருக்கும் நினைவில் இல்லை, யாருக்கும் நினைவில் இல்லை. அதை விடுங்க கழுத, உங்க ஸ்கூல்ல உங்க பேட்ச்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின உங்க பேரை இப்ப அநேகமா நமக்கு ஞாபகம் இருக்காது. நாம வாங்கின ஞாபகம் இருக்கும், நம்ம தவிர வேற ஒரு பார்ட்டி வாங்கினா கீதாவோ சுலோச்சனாவோ கணேஷோ யாரோ சரியா ஞாபகம் இல்லை, அவ்வளவுதான். இந்த தகவல் நம்மை விட்டு உதிர்ந்து போக போகிற தகவல். பள்ளி +2ல வாங்குற மார்க்ஸ் எல்லாம் அந்த நேரத்துக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நீங்க அவர் சொன்ன ரொம்ப அழகா சொன்னார், மதிப்பெண்கள் முக்கியம் அல்ல, சத்தியம். எங்களுடைய நிறுவனங்களில் ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் ரெக்ரூட் பண்ணும்போது உங்கள் மார்க்கை நிச்சயமாக கேட்போம், 100% கேட்போம். மார்க்கே தேவையில்லைன்னு யாராவது சொன்னால் பொய் அது. ஏன்னா அதுதான் உங்களுடைய அந்த ஸ்டெப்பிங் போர்டு. அதுதான் நீ ஒரு 75% 60% 60% இல்லைன்னா எப்படி உள்ளே வர முடியும்? உள்ளே வர்றதுக்கு அந்த மார்க் தேவை, அதை வாங்கிடுங்க எப்படியாவது. அதை எப்படி வாங்குவது என்று உங்களுக்கு தெரியும், கஷ்டம் கிடையாது. அப்படிலாம் நம்ம செமஸ்டர் எக்ஸாம் கஷ்டம் கிடையாது. என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கவே இருக்கு ரீவேல்யூவேஷன், நம்ம அதுக்கு தானே பிறந்திருக்கோம். பல்கலைக்கழகங்களும் எப்படித்தான் பணம் பண்ண முடியும் நீங்கள் இல்லாவிட்டால்? அது வெளியில வந்துடலாம், அந்த அளவு மார்க் தேவை. அதுக்கு பிறகு நீங்க ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து ஒரு வருஷம் கழிச்சு நீங்க தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன மார்க் வாங்கின நீ யாராவது உங்களை கேட்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பெண்ணோட அப்பா தெர்மோடைனமிக்ஸ்ல நீ என்ன மார்க் வாங்கின? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாரு, எந்த நிறுவனத்தில் வேலை செய்யற நீ, என்ன கிரேடு, நீ டீம் லீடரா, கோட் எழுதுறியா, என்ன செய்யற நீ? இந்த கேள்வி தான் வரும். நிறுவனங்களுக்கு உள்ளே நுழைவதற்கான நுழைவு சீட்டு உங்களுடைய மதிப்பெண், அதனால இக்னோர் பண்ணாதீங்க. ஆனால் உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன நடக்கிறது? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செய்தி, அது அந்த 1-2 செய்திகளை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு நிறுவனங்களில் நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரிய வருகிற ஒரு பெரிய விஷயம், கல்லூரிகளில் அல்லது பள்ளிகளில் அந்த க்ரீம் ஆஃப் த கிளாஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃபஸ்ட்டு மார்க்கே வாங்குறவங்க, அந்த ஃபஸ்ட்டு பர்சன்டைலில் இருக்கிறவங்க, இவர்கள் யாரும் சிஓக்களாக ஆவது இல்லை என்று ஒரு தகவல் இருக்கிறது. நான் முதல் மதிப்பெண் வாங்குகிற மாணவர்களை நான் தவறாக சொல்லவில்லை, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் வேற. இப்போ சுந்தர் பிச்சை வாஸ் இ தி டாப்பர் இன் ஐஐடி கரக்பூர்? நோ, கிடையாது. சுந்தர் ராஜன் பிச்சை, அதுதான் ஐஐடியில் அவருடைய பேரு. சுந்தர் பிச்சை கூகுளினுடைய தலைமை செயல் தலைவர் ஆனார்ன உடனே ஐஐடி கரக்பூர்ல ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, சுந்தர் பிச்சை யார் யார், ஒரு லெக்சரருக்கு கூட அவர் ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பையனா இருந்தால் லெக்சரர்ஸ்க்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதா? ஞாபகம் இல்லாத அளவு இருந்த ஒரு மாணவன் தான் சுந்தர் பிச்சை. அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்டினுடைய தலைவர் சத்யா நாதெல்லா, he was never the topper in the class. அப்போ முதல் மதிப்பெண் வாங்குகிறவர்கள் ஏன் தலைமை பதவிக்கு போவதில்லை? ஒரே ஒரு தியரி தான், பெரும்பாலும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம், பெரும்பாலும் ஏன் போவதில்லை? ஒரே ஒரு காரணம் தான், எப்ப பாரு அந்த சக்சஸ் சுவைச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. பிறந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், முதல் வகுப்பிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க். எங்கள் தீபா எப்போவுமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் மாத்திரம் தான் வரும், செகண்டு கூட வராது. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும்ல. இந்த கேட்டகரியில் என்ன பிரச்சனைனா, தோல்விகளை எப்படி எதிர்கொள்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை.
இப்போ சார் சொன்ன மாதிரி 3 தடவை அரியர், எனக்கு 2 தடவை அரியர், எனக்கு 2 அரியர் வேற வேற பேப்பர்ல, கொஞ்சம் வேற உங்களோட. நான் இது வந்துச்சு என்ன வருது, இந்த எவன் அடிச்சாலும் எந்திரிச்சு நிக்கலாம்னு ஒரு தைரியம் வருது. என்ஜினியரிங் டிராயிங்க முதல் தடவை பாஸ் பண்றதை விட 2வது தடவை பாஸ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அரியர் வச்சு பாஸ் பண்ண மச்சான், என்ஜினியரிங் டிராயிங்கே கிளியர் பண்ணிட்டா, இனிமே இந்த உலகத்துல எதுவும் எனக்கு பெரிதல்ல. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க. தோல்வியிலிருந்து மேலே வருகிற போது உங்களுக்கு வருகிற தன்னம்பிக்கை இருக்கே, அது டாப்பர்ஸ் கிட்ட இருப்பதில்லை என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஏன்னா நிறுவனத்துக்குள்ள நீங்க போன உடனே என்ன நடக்கும், வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம், இந்த நிறுவனமே நீ உங்களுக்கு தான் சேர்மன் சீட்ல உட்காத்தி வச்சு ஒரு பிஏவை கொடுத்து, சத்தியமா இதெல்லாம் நடக்காது. உள்ள நுழைஞ்ச உடனே மரண அடி விழும் உங்களுக்கு. நீங்க ஏதோ கனவுகளோட தான் நிறுவனங்களுக்கு போய் சேர்றீங்க. பட் டேக் இட் ஃப்ரம் மீ, உங்களுடைய என்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயரை விட உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிற முதல் வருஷம் பயங்கர நரகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் இஸ் வெரி டிஃபிகல்ட். திருமணத்திலும் அப்படித்தான், காதல்லையும் அப்படித்தான். அந்த ஒரு வருஷத்தை அது சக்சஸ், அது ஒரு வருஷத்தை தாங்கிடுச்சுன்னா அந்த காதல் வாழ்ந்துரும். ஒரு வருஷத்துக்குள்ளே பிரேக்கப் ஆகிறது தான் 90%. அந்த முதல் வருஷம் இருக்கே உங்க ரெசிலியன்ஸுக்கான ஒரு டெஸ்ட். நிறுவனங்களில் இது மிக அதிகம், மிக 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 அதிகம். ஏன்னா நீங்க என்ன பண்ணினாலும் உங்க பாஸுக்கு பிடிக்காது, உத்தரவாதமா. திஸ் இஸ் நாட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ. என்னதான் நீ எதிர்பார்த்த, நீ அதையாவது என்கிட்ட சொன்னியா, நீ யூ டென்ட் மீட் யுவர் டார்கெட் திஸ் டைம். எனக்கு டார்கெட் கொடுத்த போவே நான் அதை ஒத்துக்கல, அது உனக்கு தெரியுமா? நீ கொடுத்த டார்கெட்டை நான் ஒத்துக்கிட்டா தானே, நான் ஒத்துக்கவே இல்லை. இது சொல்ல முடியாது பாஸ் கிட்ட. சார் ஐல் டூ இட் சார், நெக்ஸ்ட் இயர் சார், ஷோர்லி, லெட்ஸ் see. இதுதான் இந்த அடி விழற போது எவன் எழுந்து நிப்பான்னா, நம்ம இந்த மிடில் பெஞ்சஸ் இருக்காங்க பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா எங்க அப்பா அடிச்ச அடிக்கு. நீ என்னவோ சொன்ன, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும்னு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எங்க மேத்ஸ் டீச்சரும் பிசிக்ஸ் டீச்சரும் திட்டாத திட்டையா இவர் திட்டாரு. யாருக்கு பிரச்சனைனா, மேத்ஸ் டீச்சர்ட்டையும் பிசிக்ஸ் டீச்சர்ட்டையும் திட்டே வாங்காத ஆட்களுக்கு இது பிரச்சனை. ஏன்னா முதல் தடவை திட்டு வாங்குறாவ. தீபா இது மட்டும் திட்டே வாங்கினது இல்ல, ஆர்கனைசேஷன்ல வந்த உடனே முதல் வாரமே அடி. இப்ப இதை தாண்டி எழுந்து நிற்கிற ரெசிலியன்ஸ் உங்களுக்கு வேணும். நிறுவனங்களில் நீங்கள் வெற்றி கொள்வதற்கு தேவை நண்பர்களே 2 விஷயங்கள் தான். ஒன்று, எவ்வளவு அடிச்சாலும் எழுந்து நிற்கிற அந்த கிரிட். அவமானம்னு எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. எல்லா அவமானத்தையும் கடிச்சு விழுங்கலாம், தைரியமா சாப்பிடலாம். எழுந்திருச்சு நிக்கிற போது பாதை தெரியும், எழுந்து நிற்பதற்கான உரம் கிடைக்கும். ஆண்டர்பிரினரா இருந்தாலும் சரி, நிறுவனங்களுக்கு போனாலும் சரி, அடி விழ விழ. இந்த சதுரங்க வேட்டை படத்தை பார்த்தீங்கல்ல நீங்க, உன்னை ஏமாத்தினவன் உனக்கு குரு, ஏன்னா அவன் உனக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கான். யாரோ ஒருத்தர் கடுமையா ஏமாத்தப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் உங்களை அவமானப்படுத்தினவன் உங்களுக்கு குரு, ஏனென்றால் மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை அவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். எழுந்து நில்லுங்கள் நண்பர்களே, அதுதான் தேவை. நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கணும்னாக்கா உங்க மனசுக்குள்ளே அந்த அகல் தீபம் சுடர் விட்டு எரிகிறது என்றால் தைரியமாக போங்கள். திடீர்னு திரும்பி பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்கும், பின்னாடி யாருமே இருக்க மாட்டான், முன்னாடி யாருமே இருக்க மாட்டான். அந்த பாதையில் நீங்கள் தனியாக இருப்பீர்கள். ஆனால் சச்சின் பன்சல் பிளிப்கார்ட்டை ஆரம்பித்த போது அவர்களுடைய பாதை இருட்டாகத்தான் இருந்தது. இன்றைக்கு அமேசான்ல இருந்து அத்தனை பேரும் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிற மகத்தான கம்பெனிகளை நம்முடைய இளைஞர்கள் தொடங்கி நடத்துகிறார்களே, அவர்களுடைய பாதைகளில் அவர்கள் தனியாகத்தான் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். தனித்து நிற்பதற்கான உரத்தை வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. கும்பல் மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து தனித்து நிற்கிற போதுதான் மானுடத்தை உங்கள் தோள்களில் ஏற்றி அங்குலம் அங்குலமாக உயர்த்துகிற மனிதர்களாக நீங்கள் மலர முடியும். 2வது விஷயம், இதோட நான் முடிச்சுக்கிறேன், ஃபோக்கஸ். அது நாளைக்கு வர டெஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருந்து அதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளாக இருந்தாலும் சரி, ஃபோக்கஸ். சில பேர் நினைச்சுக்கிட்டா ஃபோக்கஸ் கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில். நீங்க ஒருவேளை சிந்துவை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், சிந்துவினுடைய ஆசிரியரான கோபியை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். சிந்து ஒலிம்பிக்ஸுக்கு தயாராகிறதுக்கு 1 வருஷமா பிராக்டிஸ் பண்றாங்க. இந்த 1 வருஷத்திலும் கார்ப்ஸ் என்று சொல்லப்படுகிற அரிசி அந்த உணவை முற்றிலுமாக தவிர்த்திருக்கிறார்கள். ஹைதராபாத் பொண்ணு, ஹைதராபாத் பிரியாணி இல்லாம இருக்கவே முடியாது அவங்களால, முற்றிலுமாக தவிர்த்திருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் 3:45 மணிக்கு, ஒவ்வொரு நாளும், அது தீபாவளியா இருக்கலாம், பொங்கலா இருக்கலாம், அவளுடைய பர்த்டேவா இருக்கலாம், காதலர் தினமா இருக்கலாம், எந்த நாள்
தேதிகளுக்கு முகமே இல்லாத வாழ்க்கையை சிந்து ஒரு வருஷம் வாழ்ந்ததால் தான் இன்றைக்கு இந்தியாவின் முகமாக அவளால் ஜொலிக்க முடிகிறது. அது வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதுதான், வேற எதுவும் கிடையாது. சிந்துவோடு சேர்ந்து அவள் குடும்பம் உழைத்தது. ஏனென்றால் சிந்துவுக்கு இருந்த கமிட்மெண்ட்டை பார்த்து குடும்பம் கூட வந்தது. சிந்துவுக்கு இருந்த கமிட்மெண்ட்டை பார்த்து கோபி கூட வந்தார், கை கொடுத்து உதவினார். அந்த மாதிரி ஆசிரியரும் குடும்பமும் அமையறது எப்படின்னா, உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கிற போது அது அமையும். சிந்து அப்படித்தான் வாழ்ந்தாள். 3 மாசம் அவளோட போனை அவ தொட்டு கூட பார்க்கல. 10 செகண்ட் போனை பார்க்கலனாக்க கையெல்லாம் லேசா நடுங்கிற மாதிரி இருக்கு, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. இப்படி இருப்பவர்களால் பெரிய உயரங்களை தொடவே முடியாது. அது வேண்டாம், எனக்கு இதுதான், இந்த ராக்கெட் தான் எனக்கு என்று வாழ்ந்த சிந்துவை நினைத்து பாருங்கள். உங்களுடைய சோர்வுகளும் பலவீனமும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். இறுதியாக பாரதி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் விடைபெறுகிறேன். கண்ணில் தெரிந்திடும் பொருளை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ, அட மண்ணில் தெரியுது வானம் இது நம் வசப்படலாகாதோ, எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு பின் இறுதியச் சோர்வோமோ, அட கண்ணிலும் மண்ணிலும் விண்ணிலும் மேவு பராசக்தியே, எத்தனை வரங்கள் பெருமைகள் மேன்மைகள் தன்னை வென்றால் அவை யாவும் எய்துவது சாத்தியம் என்று சொன்னான் எங்கள் தாத்தாவான பாரதி. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை வேலைக்கு செல்கிற பாதையோ அல்லது ஆண்டர்பிரனராக இருக்கிற பாதையோ, 2 விஷயங்கள். உங்களுடைய இலக்கை எய்துவதற்காக எதையும் நான் விட்டு கொடுப்பேன் என்கிற தீரம், கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிற்பேன் என்கிற நெஞ்சுறுதி. இந்த 2ம் இருக்கிற இளைஞர்களுக்காகத்தான் இந்தியா காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.